வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயடி வழங்கும் அடுப்புங்கரை டீம் கிச்சன். நிறைய சமையல், நிறைய குழந்தைங்க, நிறைய பேர் கற்றுக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு குட்டி குழந்தை வந்திருக்கு, அஸ்வினி. ஸோ ஸோ இவங்க என்ன சமைக்க போகிறாங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அஸ்வினி. வாங்க அஸ்வினி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 12th ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கிறேன். குரூப் எடுத்துருக்கீங்க? நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரி. ஏன் ஹிஸ்ட்ரி குரூப்? நீங்களும் ஹிஸ்ட்ரி குரூப்? டீச்சிங் போகலாம் பார்க்குறீங்களா? வெரி குட், வெரி குட். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? டீச்சிங் விட அதர் தன் தட் எனிதிங் ஏதாவது செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? இல்லை, அது மட்டும் தான். ஒன்லி ஒன் தான். சூப்பர். ஸோ ஒரே கான்ஃபிடென்ட்டு நான் டீச்சர் வரணும், அவ்வளோதான். கரெக்டா? ஸோ இன்றைக்கி நம்ம அஸ்வினிக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கேரட் மசாலா. ஸோ அந்த உருளைக்கிழங்கு கேரட் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கேரட் 100 கிராம், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ அதை எப்படி செய்து பார்க்கலாம். வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம், எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், அரைச்ச வெங்காயத்தை முதல்ல வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்கிட்ட அரைச்ச தக்காளி பழத்தை வதக்கிடுறோம், வேக வச்ச கேரட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கை போட்டு வதக்கிடுறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். ஒரு திக்காக தொக்கு மாதிரி வரும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசையோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவை இப்போது அஸ்வினி செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி என்ன ஊற்றுங்க? ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். ஓகே, இப்போது சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு தான் இருக்குது, அதான் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, வெங்காயம் போடுங்க, அரைச்சி வைக்க வெங்காயம் நட்டு போடுங்க, நல்லா வதக்குவோங்க. யா, நல்லா வதக்குங்க. ஓகே, குட், வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. யா, வெரி குட். போதும், வதக்குங்க. இப்போது நல்லா வதக்குங்க, நல்லா வதக்குங்க, கோவமாக வதக்குங்க. எஸ், நல்லா அது இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். கரெக்ட். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பர். என்ன பண்ணுங்க? சைடில் ஓகே போடுங்க, சைடில். எஸ். தக்காளி பழம் எடுத்து போடுங்க. தக்காளி பழம் அரைச்சது. எஸ், போடுங்க. ஊற்றுங்க, அப்படி ஊற்றுங்க. வெரி குட். மிக்ஸ் பண்ணுங்க இப்போது. சூப்பர். வாவ், நல்லா வதக்குங்க. என்ன பண்ணுறீங்க? அந்த உருளைக்கிழங்கும் கேரட்டையும் போடுங்க, அப்படியே போடுங்க. வாவ், உருளைக்கிழங்கு போடுங்க, வேக வச்சு உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கோமா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். இதில் உப்பு போடுங்க, நல்லா போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். மிளகாத்தூள் எடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, தனியாத்தூள் எடுங்க, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, நல்லா போடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. போதும். ஓகே, மஞ்சத்தூள் எடுங்க, கொஞ்சமாக. ஓகே, போதும். கை கழுவிட்டு வாங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்க? மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க.
போடுங்க அதில். கொஞ்சம் நிறைய போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். கொத்தமல்லி போடுங்க. போதும். ஓகே, பச்சை மிளகாய் கொண்டு எடுத்துக்கோங்க. உடச்சி போடுங்க. அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு கேரட்டு மசாலா. மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். அதை மிக்ஸ் பண்ணுங்கள். வாவ், செம. ஓகே, ஒரு ரீகேப் பார்த்துலாம். வெங்காயத்தை அரைச்சோம், இஞ்சி பூண்டு அரைச்சோம், இங்கே போட்டுங்க. தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அரைச்ச வெங்காயத்தை வதக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கிட்டோம். தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டோம். வேக வச்சு உருளைக்கிழங்கு கேரட் போட்டு வதக்கிட்டோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை குக்காரில் ஃப்ரை பண்ணோம். உப்பு போட்டோம். கடைசியாக மிளகுத்தூள் போட்டோம். ஒரு கன்சிஸ்டன்சி மசாலா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இறக்கிட்டோம். ஒரு கலக்கலான மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். கலக்கலான உருளைக்கிழங்கு கேரட் மசாலா அப்படியே சாப்பிட்றதுக்கு கலகலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பூரியோட தோசையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவ், இதை அஸ்வினி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஓகே அஸ்வினி, சூப்பர் அஸ்வினி. கொஞ்சம் கொத்தமல்லி எடுங்க. ஓகே போடுங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாபிளஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தூக்க முடியுமா உங்களால்? ஆ, அஸ்வினி கேரட் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கலக்கலான ஒரு மசாலா செஞ்சாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அஸ்வினி கிட்ட. ஒரே ஒரு டிசிஷன் தான், ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர். இதுக்கு அடுத்தது நான் பிஎட் படிப்பேன், டீச்சர் ஆகணும். வேறு எந்த ஆம்பிஷன் லைஃப் இல்லை. ஸோ வி விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட் டு பிகம் அ டீச்சர். குட். அஸ்வினி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. உங்ககிட்ட கத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வீட்டில் போய் செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு கண்டிப்பாக செஞ்சு செஞ்சு பார்ப்பீங்களா? பார்ப்பேன். வெரி குட். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அஸ்வினி, இது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சுடுது பத்திரம். வெரி குட். சைடில் வச்சுக்கோ. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? வேற லெவல். சரி, வீட்டில் வேறு லெவல். அப்படியேங்க அப்பா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்காக அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் 2000 ரூபாய் ஒருத்துக்கான கிஃப்ட் வழங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு வெயிட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். அழகாக குழந்தைங்க சமைக்கிறாங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்கள இந்த டீன் கிச்சனில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்க அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் கிச்சனில் அழகாக சொல்லித்தரோம். அதே மாதிரி அவங்க டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வேறு டீனர் பார்ப்போம். Till then, stay tuned.